ஐயனார் துணை அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா வானதி வந்து பாண்டியன் கிட்ட சீக்கிரமாகவே என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போ, இங்கே வந்து என்னால் டார்ச்சர் பண்ண முடியல, என்னை வந்து பார்த்தா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்கள வந்து என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு கூடிய சீக்கிரம் என்ன வேணாலும் இந்த வீட்டில் பண்ணிடுவாங்க, என்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு போ பாண்டின்னு சொல்கிறாங்க. பாண்டி வந்து ஸ்ட்ரிக்டாக எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அண்ணன் வாழ்க்கையில் என்ன விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் வானதி வேறு வழியே இல்லாமல் சோழன் கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் எவ்வளோ பாண்டி கிட்டே பேசி பார்த்துட்டேன், அவன் சரிப்பட்டே வரமாட்டான், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காம பாண்டி வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு சேரன் கிட்ட போய் பேசுகிறாங்க. அதுக்கு சேரன் வந்து சொல்கிறாங்க, என் கல்யாணத்துக்கும் அவனுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது, நான் பாண்டி கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் செட்டே ஆகாது, நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அவன் கேட்க மாட்டான், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வானதி வந்து சொல்லிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோஷியரை கூப்பிட்டு சீக்கிரமாக எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கள், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.